அனைவருக்கும் வணக்கம். இணைய வழியாக மார்ச் மாதம் 20ஆம் நாளன்று நடந்த மண்டல துருவ தவம் நிகழ்வின் இறுதியில் மனதின் வழி வாழ்வு என்ற தலைப்பில் மனதின் அறிமுகம் பாகம் 1 பற்றி ஆசிரியர் வேதா அவர்களின் உரையாடல். இது முதல் வகுப்பாக மனதின் வழி வாழ்வு என்ற வகுப்பு என்ற தலைப்பில் இது முதல் அறிமுகமாக மனம் என்ற புலன் அதை பற்றியான ஒரு புரிதல். அதாவது அறிதல் என்பது எல்லா உயிர்களுக்குமே இயல்பில் இருக்கக்கூடிய ஒன்று அறிதல். அதன் வழியாக புரிதல் என்ற ஒரு நிலைக்கு மேம்பட்டு அந்த புரிதலில் இருந்து உணர்தல் என்ற நிலைக்கு மேம்படுவது மனித இனத்திற்கே வழங்கப்பட்ட ஒரு வரம். இந்த மனம் என்ற புலன் நமக்கு படைப்பாற்றலால் வழங்கப்பட்டிருக்கு. இந்த மனம் மனிதர்களுக்கு மட்டுமா அப்படின்னா எல்லா உயிர்களுக்குமே வழங்கப்பட்டிருக்கு. இதை முழுமையாக புரிந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய திறன் மனிதர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கு. இந்த தலைப்புல நீங்க பார்த்திருப்பீங்க, மனதின் வழி வாழ்வு. இப்ப நம்ம வாழ்க்கை, மனிதர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை மனம் வழியா இருக்கின்றதா, இல்ல அறிவு வயப்பட்டதா இருக்கா அப்படின்னா, இன்னைக்குள்ள சமூகம் அதிக பேர் அறிவு வயப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்றாங்க. அப்படி வாழ்றவங்களுடைய வாழ்க்கை தான் நிறைவு இல்லாமலும், ஒரு நிறைவுத்தன்மையே அவங்கள்ட்ட ஏற்படாது. காரண அறிவுகளை தேடியே வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நிலையில அவங்க இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, நாகரிகம் அப்படின்றதுல ரொம்ப உச்சத்துல இருக்கிறதா அவங்க நினைச்சுக்குவாங்க. தங்களையும் அப்படிதான் வெளிப்படுத்துவாங்க. தங்களுக்கு அனைத்துமே தெரியும் என்ற ஒரு இது இந்த நிலையில இருக்கவங்க இந்த பாடங்கள்லாம் இருக்கு இல்லையா, சைக்காலஜி அப்படின்ற ஒண்ணு, ஹிப்னாட்டிசம், இதுல இருக்கிறவங்களையும் அப்படி நினைச்சுக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்கிறோம். இது மனம் என்ற புலன், இது முதல்ல இது அண்டத்திலையும் இருக்கு, பிண்டத்திலையும் இருக்கு. இது நம்ம உடம்புல எங்க இருக்கு? இது உருவமான ஒரு பொருளா இருக்கா? இதை பற்றியான வகுப்புகள் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். ஆனாலும் இதை பற்றியான ஒரு புரிதல் இன்னுமே எல்லோருக்குள்ளேயும் வரணுன்றது நம்மளுடைய விருப்பம். அதனாலதான் முழுமையா இதை ஒவ்வொரு வகுப்பாக நம்ம உரையாடலா கொண்டு போய் ஒரு புரிதலுக்குள்ள எல்லாரும் வரணும். அந்த புரிதலிலிருந்து உணர்தலுக்கு மேம்பட வேண்டும். அந்த உணர்தலுக்கே போகாத நிலையில, அதாவது கையில உங்களுக்கு பறந்து செல்லக்கூடிய விமானம் வழங்கப்பட்டிருக்கு. அது வானில் பறக்கக்கூடியது என்பதே தெரியாம நீங்க அதை ஒரு இருசக்கர வாகனம் போல இங்க நிறைய பேர் அதை பயன்படுத்துறாங்க. அந்த வாகனத்தை பயன்படுத்துவதற்கு தடையாக அந்த ரெக்கைகள்லாம் ரொம்ப அகலமா பெருசா இருக்கு. அது நம்ம இன்னும் வேகமா அதை செலுத்த முடியல. சின்ன சின்ன மூளை முடுக்கெல்லாம் போக முடியலன்னு நினைச்சு அந்த ரெக்கைகள்லாம் எல்லாருமே கழட்டி எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அதை ஒரு சாதாரண இருசக்கர வாகனம் போல அதை இன்னைக்கு ஓட்டிட்டு இருக்கோம். ஆனால் அது எல்லை இல்லாமல் பறந்து உலகம் முழுவதும் என்ன, இந்த ஆகாயம் முழுவதுமே பறந்து செல்லக்கூடிய ஒண்ணு நமக்கு இறை நம்மகிட்ட வழங்கியிருக்கு. அதாவது நம்ம அப்பா நமக்கு ஒரு கருவி வாங்கி கொடுத்திருக்காருன்னா, அதுல அளப்பரிய விஷயங்களை அதுல செய்ய முடியும். ஆனால் அதை நம்ம எவ்வளவுக்கு பயன்படுத்துறோமோ அவ்வளவுக்கு தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். அது போல அந்த தந்தைன்னு சொல்ற இறை நமக்கு வழங்கியிருக்க இந்த மனம் ஒரு அற்புதமான கருவி. இந்த கருவி அளப்பரிய ஆற்றல்களையும் கொண்டது. இது வரையறுக்க முடியாத அளவுல பறந்து விரிந்தது. இந்த மனம் என்ற ஒன்று
இத நம்ம பொருத்தி பார்க்கணும்னா, நமக்கு இறை படைப்புல முதல் பூதமான ஆகாயம் என்று ஒன்று. இந்த ஆகாய என்ற பூதம் முதலில் தோன்ற பூதம் எதுன்னா ஆகாயம் தான். அணுக்களாக மூலத்திலிருந்து தோன்றி பறந்து விரிந்து கொண்டே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பூதம். இத ஏன் பூதம்னு நம்ம சொல்றோம்? அ அப்படின்னா, பூ முதல் எழுத்து பூ என்பது மலரக்கூடியது. மொட்டிலிருந்து மலரக்கூடியது. மலர்ந்து விரிவடையும். அது பூ. அ இது பூன்றது அது. அடுத்து வரக்கூடிய சொற்களை பார்க்கும்போது, இது மிகப்பெரியது. அதாவது பூதம் அப்படின்ற வார்த்தையே நம்ம அழுத்தமா நம்ம அந்த வார்த்தைய சொல்லும்போதே, இந்த குழந்தைங்கள்ட்ட சொல்லலாம், "அங்க பூதம் இருக்கு" அப்படின்னு சொல்லும்போதே நம்ம கண்கள் விரியும். அந்த குரல் ஒரு அழுத்தமான குரல்ல தான் அந்த வார்த்தைய வெளிப்படுத்துவோம். ஆனா மிகப்பெரிய, விரிந்து கொண்டே இருக்கின்ற மிகப்பெரிய ஆற்றல் உள்ளது தான் பூதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான விளக்கம் தமிழ்ல உண்டு. இந்த முதல் பூதமான ஆகாயம், இதுல வர ஆகாயம் என்ற வார்த்தை, ஆ என்றால் மிகப்பெரிய, அதுவும் விரிந்த அப்படின்றது தான். ஆன்றதும் விரிவான, மிகப்பெரிய. அ காயம் என்பது நேரடியாவே நம்ம சொல்லலாம். காயம் என்பது உடல். காயமே இது பொய்யடா, காற்றழுத்த பையடான்றதெல்லாம் நீங்க உங்களுக்கு அந்த பழமொழிலாம் தெரியும். அதுபோல இந்த காயம் என்பது அந்த உடல். அப்ப இந்த இவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ள பூதம் என்ற சொல்லும், ஆகாயம் என்ற ஒரு விரிந்த ஒரு சொல்லுலயும் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஆகாயம், நமக்கு வழங்கப்பட்ட ஐம்புலன்கள் நம்ம சொல்றோம் இல்லையா? அதாவது ம் அ இவரு சொல்லியிருக்காரு இல்லையா? தொல்காப்பியர் சொன்னது என்ன? "ஓர் அறிவதுவே உற்றறிவதுவே, ஈர் அறிவதுவே அதோடு கண்களே." இப்படி 3, 4, 5 வரைக்கும் சொல்லியிருக்காரு. கடைசியான பூதமாக "ஆர் அறிவதுவே அவற்றோடு மனனே" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மனம் என்ற 6வது அறிவு மனிதர்களுக்கு மட்டுமே உரித்தானது. இந்த 5 அறிவு கொண்ட 5 புலன்கள், நமக்கும் அதேபோல ஐம்புலன்கள் உண்டு. அதாவது முதல் புலனான தொடு உணர்ச்சி என்பது, அம் அது ஒரு அறிவு. தொட்டு உணர்வது. இந்த தொடர்லயும் அ மற்ற எல்லா உயிரினங்களுக்குமே அடிப்படை முதல் அறிவே இதுதான். தொடு உணர்ச்சி. அமீபால இருந்து இன்று அ சிந்தனை மேம்பாட்டால் வளர்ச்சி அடைந்து மனித இனம் வரைக்கும் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்குமே முதல் அறிவு என்பது தொடு உணர்ச்சி. இந்த தொடு உணர்ச்சி, அதன் பிறகு பார்த்தல். கண் சொல்லலாம், இல்ல பார்வை அப்படின்றது. 2வது 3வது நுகர்தல், வாசனை, நுகர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது. 4வது அ கேட்டல் அப்படின்னு சொல்லலாம். கேட்பது, ஒலி இந்த மாரி விஷயங்கள கேட்கறது 4வது. 5வது சுவை அப்படின்ற ஒண்ணு. இந்த ஐம்புலன்கள் வழியாகவும் இந்த ஆகாயம் என்ற பூதத்தை நாம் பார்க்கவோ, நுகரவோ, கேட்கவோ, தொடவோ, சுவைக்கவோ எதுனாலயும் முடியாது. இந்த 5 அறிவுகளைக் கொண்டு அதை உணரவே முடியாது. அதை அறிதலே முடியாது. அறிய முடியாது. முதல்ல தொட்டு அறிஞ்சுக்கிறோம். அதன் பிறகு பார்த்து அறிஞ்சுக்கிறோம். அதன் பிறகு கேட்டு அறிஞ்சுக்கிறோம். நுகர்ச்சியில அறிஞ்சுக்கிறோம். சுவைத்து அறிந்து கொள்கிறோம். இப்போ ஒரு பொருள் இது என்ன சுவையில இருக்குன்றத நம்ம தொட்டு நாக்குல வச்சு, அந்த சுவை இப்படிப்பட்டது அப்படின்ற ஒரு அறிதலுக்கு வரோம். அறிதலுக்கும் அப்பாற்பட்டு, புரிதலுக்கும் அப்பாற்பட்டு, உணர்தலுக்கு மட்டுமே ஆட்படுகின்றது தான் ஆகாயம் என்பதும், மனம் என்பதுமே. இதை எந்த கருவிகள கொண்டும் விஞ்ஞானத்தால் இதை கண்டுபிடித்து சொல்லவே முடியாது. நீங்க எத்தனை
கோடிகளை கொட்டி குவித்தாலும் இதை ஒரு இந்த கொடுக்கப்பட்ட 5 அறிவுகள் வழியாக நீங்கள் புரிந்து கொள்ளவோ, உணர்ந்து கொள்ளவோ முடியாது. அப்படிப்பட்டது தான் ஆகாயம் என்பதும், மனம் என்பதும். இந்த ஆகாயம் ஒன்று நமக்கு ஒரு நிலையில தன்னை வெளிப்படுத்துது. எப்படி? நம்ம நிமிர்ந்து பார்த்தா, அது வானமா நம்ம தெரியுது. அது வானம். அது ஆகாயம் அல்ல. ஆகாயம் ஆனால் அதை தொட முடியாது. அது ஒரு வண்ணத்துல தன்னை வெளிப்படுத்துது. ஒரு நீளமா நம்ம பார்க்குறோம். மழைக்காலங்கள்ல கருமேகங்கள் சூழ்ந்து கருப்பா இருக்கிறத பார்க்குறோம். அ வெயில் சூரியன் அதிகமா இருக்கும்போது, அது வெளிர் நிலத்துல பார்க்குறோம். அதிகமா பார்க்கறது நீல நிறம் அப்படின்றது தான் இங்க நம்ம சொல்லப்படுது. இந்த ஆகாயம் என்பது எல்லையில்லாத ஒன்று. இந்த முதல் பூதம் தோன்றியதில் இருந்து தான் எல்லா பூதங்களுமே அடுத்தடுத்த பூதங்கள் தோன்றியது. ஆகாயம் என்ற முதல் பூதம், அடுத்த பூதமாக அதிலிருந்து சற்று தணிந்து, காற்றாக அடுத்த பூதமாக வெளிப்பட்டது. அந்த காற்று என்ற பூதம் சற்று தணிந்து, அதிலிருந்து வெப்பம் என்ற ஒன்று. அதாவது நெருப்பு, வெப்பம். வெப்பம் தான் சொல்லணும். நெருப்புன்னு சொல்லக்கூடாது. வெப்பம் என்ற பூதம். அது சற்று தணிந்து, அ நீர் என்ற பூதம். இறுதியாக முழுவதுமாக நன்கு தணிந்து, நிலம் என்ற பூதமாக நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே பார்க்கிறோம். இதிலிருந்து தோன்றிய உயிரின வகைகளில் நாமும் ஒன்று. வழங்கி இருக்கின்ற எல்லாமே, அதாவது பேரண்டத்தில் ஒரு பருப்பொருள் நமக்கு கண்களுக்கு புலப்படுது. அதான் விண்கற்கள் சொல்றோம், பேரண்டங்கள் சொல்றோம், பெரிய பெரிய கோள்கள் சொல்றோம். கண்ணுக்கு எது நமக்கு நமக்கு வழங்கப்பட்ட இந்த புலனான கண்கள் வழியா ஒரு பருப்பொருள நம்ம பார்க்கிறோம் அப்படின்னாவே, அதுல ஐம்பூதங்களும் உண்டு என்பதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பொருள் எல்லாத்துலயுமே இந்த ஐம்பூதங்கள் உண்டு. நம்ம சாப்பிடுற உணவுல இருந்து, உயிரினங்கள்ல இருந்து எல்லாத்துலயுமே ஐம்பூதங்களும் உண்டு. இப்போ ஆகாயம்ன்றது முதல் பூதம்னா, அதுல மற்ற 4 பூதங்களும் அடக்கம் அதுல. இப்ப இறுதி பூதமான நிலம்ன்னா, அதுல ஆகாயம் இல்லையா? நீர் இல்லையா? காற்று இல்லையா? வெப்பம் இல்லையான்னா, எல்லாமே இருக்கிறது தான் அந்த பூதம். அதற்கு முன் உள்ள நீர் என்ற பூதத்தில் நெருப்பும் உள்ளது தானே! இப்ப நீர நீங்க 2ஆ பிரிச்சீங்கன்னா மூலக்கருக்கள் என்ன? H2O ஹைட்ரஜன், ஆக்ஸிஜன் அப்படின்னு சொல்றோம். அந்த ஹைட்ரஜன் எரியும். அப்ப நெருப்புன்னு ஒண்ணு அதுல இருக்கிறதுனால தானே எரியுது. இல்லையா? அதேபோல அதற்கு முன்னுள்ள வெப்பம் என்பதை குளிர்வித்தால் அது நீராவும் மாறும். அதற்கு முன்னுள்ள காற்று என்பது காற்றின் வழியாக தான் நீங்க வேகமா ஒரு நெருப்ப ஊதுனீங்கன்னா அணையும். நீங்க விறகுகளை போட்டு அதே ஒரு ஊதாங்குழல் வச்சு ஊதுனீங்கன்னா, அது பற்றி எரியும். அதீதமான காற்றை செலுத்தினால் அணையும். தேவையான காற்றை குடுத்தால் அதன் வழியாக ஜுவாலையா எரியவும் செய்யும். அப்ப எல்லா பூதங்களையும் அனைத்துமே அடங்கியதான் வெளிப்படுது. இப்படி இந்த முதல் பூதமான ஆகாயம் என்பது அண்டத்தில் உள்ளது. அது கண்களுக்கு புலப்படாது. அதேபோல நம் நமக்குள் இருக்கின்ற இந்த மனம் என்ற பூதம், ஆகாயம் என்றது தான் இங்க மனமா செயல்படுது. இதையும் நம்ம எந்த அறுவை சிகிச்சை மூலியம் உடலை பல கூறுகளாக பிரித்து ஆராய்ந்தாலும், இந்த மனம் என்பது எங்க இருக்கு இந்த உடல்ன்றத யாராலயும் என்ன விஞ்ஞானத்திலயும், எந்த கருவிகள கொண்டும் இங்க தான் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியாது. இந்த மனம் என்ற ஒரு ம் அறிவு, 6வது அறிவான மனம், எந்த உறுப்போடையும் தொடர்பில் இல்லாதது. தொடர்பில் இல்லாததுன்னா இத எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மனம்ன்றத எப்படி இங்க எல்லாரும் சொல்றாங்க, "உன் மனச தொட்டு சொல்லு பார்க்கலாம்" அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, கை எங்க போகுது எல்லாருக்கும்? இருதயத்த தொடுது. இருதயம் சம்பந்தப்பட்டதா மனமானா? இல்ல. சரி மூளை சம்பந்தப்பட்டதா? அப்படி மைண்டுன்னு ஒரு வார்த்தைய பயன்படுத்துறாங்க. அப்ப மூளை சம்பந்தப்பட்டதான்னா, அதுவும் இல்ல. மூளை என்பது ஒரு செயல்படுத்தக்கூடிய ஒரு ஒரு உறுப்பு. அதுதான். எங்க எது வேணுமோ, இந்த இடத்துல காற்றோட்டம் வேணும், வெப்பம் வேணும், ரத்த ஓட்டம் வேணும்னா, அங்க அத கொண்டு போய் ஒரு கமாண்ட் குடுத்து, அங்க செயல்படுத்துறதனுடைய வேலைய செய்றது மூளை. மூளை என்பது மனம் ஆகாது. மனதிற்கு மூளை அடிமையா வேலை செய்யும். ஆமா. மனதின் அடிமை யாருன்னா மூளை தான்.
எங்க எல்லாருமே மூளை தான் பிரதான உறுப்பு. அ பிரெயின் நல்லா ஆக்டிவா இருக்கணும். அது இத்தன பெர்சன்ட் தான் யூஸ் பண்றோம். இத முழுமையா 100% பயன்படுத்தினா அவங்க பெரிய அறிவாளி. நீங்க 100% பயன்படுத்தினாலும், அது மனதிற்கு ஏற்ப தான் அது செயல்படும். அதுக்கு அடிமை அது. அ மூளை தான் பிரதானம் அப்படின்னு நீங்க நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு உணர்ச்சி கொண்டு, காமத்தில் ஈடுபட்டு, ஆணுறுப்பு வழியாக நீந்தி செல்லக்கூடிய அந்த உயிர், அ அந்த உயிரினங்கள் இருக்கு இல்லையா? அந்த விந்து திரவத்தில இருக்கக்கூடிய கோடானு கோடி உயிர்கள் நீந்தி சென்று, ஒரு கருமுட்டைக்குள் நுழைந்து, கருவாகி, அது வளர்ந்து, அது குழந்தையா வெளிப்பட்டு, அப்புறம் வாழுது. இப்படி நீந்தி போகும்போது, அந்த ஒரு அத இன்னைக்கு உள்ள கருவிகள கொண்டு நம்ப நீங்க நெட்ல போய் பார்த்தாவே தெரியும். அது நீந்தி போறதும், அது கருமுட்டை போய் அ இணஞ்சு அதுக்குள்ள நுழையறதும் எல்லாமே வீடியோக்களா இங்க நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த நீந்தி போகும்போது, அந்த உறுப்புல அந்த ஒரு சின்ன ஒரு உருவம் தெரியுது இல்லையா? ஒரு பூச்சி மாரி இருக்கு. அதுல மூளை என்ற உறுப்பே அங்க உருவாகல அப்ப. இதயம்ன்றதும் இல்ல, அங்க மூளைன்றதும் இல்ல. அங்க எதுவுமே உருவாகல. அது ஒரு சின்ன நெளிந்து செல்லக்கூடிய ஒரு உயிரினமா நமக்கு பார்க்க முடியுது. அப்ப அங்க மூளையும் இல்ல, இதயமும் இல்ல. எந்த உறுப்புமே இல்ல. அப்ப எப்படி அது சரியா நீந்தி போய் அந்த கருமுட்டைய தான் சேரணுன்ற அந்த அறிவு அதுக்கு யாரால் வழங்கப்படுது? அது சரி போய் சேர்ந்தாச்சு. அதன் பிறகு அது ஒரு அற்புதமா உருவாகுது. அ எல்லா புலன்களும் உருவாகி ஒரு குழந்தையா, இது நம்ம மனிதனுக்கு வச்சு பார்க்கிறோம். இப்படித்தானே எல்லா உயிர்களுக்குள்ளயும் நடக்குது. உயிரினங்களுக்குள்ளயும் நடக்குது. அ அப்ப அந்த நேரத்துல அதுக்கு மூளையும் இல்ல, இருதயமும் இல்ல. அப்ப அங்க செயல்படுறது மனம் தானே. இப்ப நம்ம வளர்ந்து வெளியில வந்த பிறகு, நம்ம இந்த மனம் வழியா தான் நம்ம வாழ்க்கையே இருக்கு. இத எப்படி நம்ம மூளையோடையும், இருதயத்தோடையும் சம்மந்தப்படுத்த முடியும்? ஆனா கை அங்க வச்சு தான் சொல்றோம். உன் நெஞ்ச தொட்டு சொல்லு. உன் மனச தொட்டு சொல்லு. என் மனசெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது கை அங்க தான் போகுது. என் மனதிலிருந்து சொல்றேன். இப்படி எவ்வளோ வார்த்தைகள நம்ம பயன்படுத்துறோம். இது எல்லாத்துக்குமே இடமா நம்ம நெஞ்சு பகுதியில தான் கைய வைக்கிறோம். அது அங்க தான் இருக்கா அப்படின்னா, அது தெரியாது. அது அருவமாக இருக்கக்கூடிய ஒன்று. இதை நமக்கு வழங்கப்பட்ட இந்த 5 புலன்களைக் கொண்டே அதை அ புரிந்து கொள்ளவோ, அறிந்து கொள்ளவோ முடியாம இருக்கு. ஆனால், மனம் என்ற ஒண்ணு கட்டாயம் இருக்கு. இருக்கு தானே! இல்லன்னு மறுக்க முடியாது. இருக்கு. அதன் வழியாக தான் இங்க மனிதர்களின் குணங்கள், அவர்களை பிற மனிதர்களிலிருந்து வேறுபடுத்தி பார்க்கிறது எல்லாமே மனம் வழியா தான். "மனதின் நீளம் எதுவோ அதுவே வாழ்வின் நீளமடா" அப்படின்னு பாடல்களையும் நம்ம கேட்கிறோம். இதுபோல இந்த மனப்பிறழ்ச்சி கொண்டவர்கள நம்ம பார்க்கிறோம். அதேபோல இந்த குழந்தைகள், ஆட்டிசம் குழந்தைகளையும் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. இந்த பைத்திய நிலையில் இருக்கக்கூடியவங்கள நம்ம பைத்தியம்ன்னு சொல்றோம். ஆ அவர்களுக்கு மனம் சரியா செயல்படல அப்படின்னும் சொல்றோம். அவர்களை இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம பேசுறோம். பைத்தியம் அப்படின்னு. ஆனால் அவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட மாதிரியான நலக்குறைபாடுகள் எதுவுமே அவங்க உடம்புல நிகழ மாட்டேங்குது. இப்ப நமக்கு மனத்த நம்ம புரிந்த நிலையில இருக்கக்கூடிய மனிதர்களா நம்ம இருக்கிறோம். ஆனா நமக்கு பிபி இருக்கு, தைராய்டு இருக்கு, சர்க்கரை இருக்கு, என்னென்னமோ இருக்குல்ல. ஆனா இவர்கள் இந்த பைத்திய நிலையில இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எதுவுமே இல்ல. அவர்கள் எப்பவும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. இந்த ஒரு உதாரணம் கூட சொல்லுவாங்க. ஒரு அரசன் ஒரு அரசன் வந்து ரொம்ப நிம்மதி இல்லாம, ரொம்ப மனம் அ சஞ்சலத்துல இருந்தான். இது நான் எப்படி இதுலருந்து வெளில வரணும்? அப்படின்னு எங்கெங்கேயோ தேடி கடைசியில ஒரு முனிவர பார்த்து அவர்ட்ட கேட்கிறான்.
இதுக்கு என்னதான் தீர்வு? நான் எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணும். நான் என்ன பண்ணணும்? அப்படின்னோனே அவர் சொன்னாராம், "நீ எவ்வளவோ பேர போய் பார்க்குற. எந்த மனிதன் மகிழ்ச்சியா இருக்கானோ, அவனுடைய ஆடைய வாங்கி நீ போட்டுக்கோ, உனக்கு சரியாயிடும். அவனுடைய சட்டைய வாங்கி நீ போட்டுக்க. போட்டுட்டீன்னா நீ மகிழ்ச்சி ஆயிடுவ. எந்த மனிதன் மிக மகிழ்ச்சியா இருக்கானோ, அவனுடைய சட்டைய நீ வாங்கி போட்டுக்க." இவனும் பல வருடங்களா தேடுறான். தேடி கடைசியா எங்கேயுமே இல்ல அப்படின்னு வரும்போது, அப்போ இவர திருப்பியும் சந்திக்க வரான். அப்ப கேட்கிறாரு, "என்னப்பா கிடைக்கலையா?" அப்படின்னு. "நான் பார்த்தேன் இந்த மாரி மனிதர்களை. ஒண்ணு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு குழந்தைய பார்க்கிறேன். அதுகிட்ட சட்டை இல்ல. அந்த சட்டைய நான் போட்டுக்கவும் முடியாது. அதுகிட்ட சட்டையும் இல்ல. குழந்தைகள் ஆடை இல்லாம தான் இருப்பாங்க. அதேபோல இந்த பைத்தியம், இவங்களுக்கும் சட்டை இருக்காது." அதாவது நான் அந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க வாதத்துக்கு பேசலாம். அப்படின்னு இருக்கும் அப்படின்லாம். இந்த 2 பேருமே மகிழ்ச்சியா இருக்காங்க. யாரு? குழந்தை, ஒரு பைத்திய நிலையில உள்ளவங்க. அதே மாரி ஒரு துறவி. ஒரு துறவி நிலைக்கு மேம்படுறவங்க ஏன் சட்டை இல்லாம இருக்காங்க? அடையாளங்கள் தேவையில்லை என்பதுதான். இவங்கலாம் இருக்காங்க. ஆனா இவர்கள்ட்ட ஆடை இல்லை. நான் வாங்கி அணிந்து கொள்வதற்கு ஆடை இல்ல அவங்கள்ட்ட. பைத்தியத்துக்கிட்டும் இல்ல, குழந்தைட்டயும் இல்ல. இது ஒரு விளையாட்டா சொல்லக்கூடிய ஒரு உதாரணம். அதுபோல இந்த பைத்திய நிலையில இருக்கவங்கள நம்ம மனப்பிறழ்ச்சியில இருக்காங்க, பைத்தியம் அப்படின்னு சொல்றோம். ஆனா அவர்களுக்கு மனம் சார்ந்த மன உளைச்சலோ, மன உளைச்சலே வரல. நம்ம அழகா வார்த்தைகள பயன்படுத்துறோமே. எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு. நான் டென்ஷனா இருக்கேன். ஆ இப்படிலாம் நம்ம ஒரு நாகரிகன்ற பேர்ல அழகான வார்த்தைகள பயன்படுத்தி, நம்மள ஏதோ ஒரு ரொம்ப அதிகமா உழைப்பவர் போல இருக்கு. பெரிய ஆள் போல இருக்கு. அதான் இவருக்கு டென்ஷன் அதிகமா இருக்கு. அப்படின்லாம் வெளிப்படுத்துறோம். ஆனா இந்த நிலையில இவர்களுக்கு எதுவுமே இல்ல. அவர்களுக்கு டென்ஷன் இல்ல, ஸ்ட்ரெஸ் இல்ல, உடல்ல நோய்களும் இல்ல. அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. கிடைச்சத சாப்பிடுவாங்க. நினைக்கிற நேரம் படுத்து தூங்குவாங்க. அவங்களுக்கெல்லாம் அழகா தூக்கம் வருது. எங்க படுத்தாலும் தூக்கம் வரும். அவங்க தூங்குறது எங்க? ரோடு ஓரங்கள்ல, மூடி இருக்க கடை வாசல்ல. எங்க இடம் கிடைச்சாலும் தூங்குவாங்க. நம்ம மனதை பத்தி புரிந்து, அறிந்து, அறிதல் ரொம்ப அதிகமா இருக்கு. புரிதலும் இருக்கு. ஆனா நமக்கு தூக்கம் வரலையே. படுத்தாலும் தூக்கம் வரல. அதுக்குண்டான பயிற்சிகள்லாம் இன்னைக்கு அதிகமா இருக்கு. அது சார்ந்த துறைகளும் இங்க பெரிய துறைகளா வளர்ச்சி அடைந்து நிக்குது. தனி டிபார்ட்மெண்ட் அதுக்குன்னே இருக்கு. மனம் சார்ந்த விஷயங்களுக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு? மனம் அப்படின்றத பார்க்கும்போது, அது எவ்வளவு சாதாரண நிலையில இருக்கக்கூடியது. ஆனா அளப்பரிய ஆற்றல் கொண்டது. இதன் வழியா நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட மனதை நமக்கு படைப்பாற்றல் வழங்கியிருக்கு. எதுக்கு வழங்கியிருக்கு? நமக்கு வழங்கியிருக்குன்னா, இதுல நாம் யார்? அப்படின்றதும் அதுல கேள்வியா வரும். நாம் என்பது மனமா? உடலா? உணர்வுகளா? எண்ணங்களா? இல்ல உணர்ச்சிகளா? எது நம்ம? இப்ப இந்த மனம் என்ற ஒரு புலன நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, சரி இது எப்பேர்ப்பட்டது? எவ்வளவு அளப்பரியது? இது நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த 5 புலன்கள் வழியாக அதை நான் சொன்னபடி அ பார்க்கவோ, கேட்கவோ, சுவைக்கவோ, தொடவோ எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் மனம் என்ற ஒன்று இருக்கிறது. அதை எந்த புலன் வழியாக உணர்ந்து கொள்ள முடியும்னா, மனம் வழியா தான். மனதை மனம் வழியா தான் புரிந்து கொள்ள முடியுது. அதாவது தானே தன்னை அறிந்து கொள்ளுதல் என்பது இந்த வார்த்தைகள உங்களுக்கு அது சுலபமா புரிஞ்சுக்க முடியும் நீங்க. தானே தன்னை அறிதல் என்பது. மனம் என்ற ஒன்றை மனதின் வழியா தான் அறிந்து கொள்ள முடியும். சரியா? தானே தன்னை அறிதல், தானே அதன் பிறகு அந்த மனதின் சாரத்தை நாம் புரிந்து கொண்ட பிறகு, தானே தன்னை உணர்தல் என்ற நிலைக்கும் நம்ம மேம்படுவோம்.
நம்மளையே நம்ம உணர்ந்து உணர்ந்து புரிந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம மேம்படுவோம். அந்த நிலைக்கு வரும்போது நம்முடைய கண்கள் நம்முடைய கண்கள் இருக்கு இல்லையா? அது ஒரு ஈர்க்கும் நிலையிலயும், ஒரு தெளிவான நிலையிலும் அந்த பார்வை, அதன் பிறகு நம்மளுடைய பார்வை, அ இதெல்லாமே மேம்பட்டு, நம்முடைய தனித்தன்மை என்ன என்பதே அப்பதான் நமக்கு புலப்படும். தனித்தன்மையோடு படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த தனித்தன்மை என்ன என்பதை வேறு யாருக்கும் நம்ம சொல்லவே முடியாது. என்னுடைய தனித்தன்மை இதுதான் அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. அது உங்களுக்குள் மட்டுமே நீங்கள் புரிந்து, உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிலை. இந்த மனம் என்ற புலனை மனம் வழியாக அறிந்து புரிந்து கொண்ட பிறகு, இந்த மனம் வழியா நமக்கு என்னென்னதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எண்ணங்கள், நினைவுகள், கனவுகள். இந்த மனதின் வழியாக தான் நாம் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என்ற காலங்களும் நமக்கு இருக்கு. இல்லையா? இது அறிவு வழியாக இது ஏற்படுவது. அறிவு வழியாக ஏற்படுறத மனம் புரிந்து கொள்ளும். அந்த காலம் என்ற ஒண்ணு நமக்குள்ள நம்ம வரையறுத்து வைப்பதால் தான் நமக்கு வயசாகுது. இப்ப எத்தனையோ பேர நம்ம சந்திக்கும்போது பார்க்கிறோம். இந்த கிராமங்கள்ல இருக்கிறவங்க, வயதானவர்கள். அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் "உங்களுக்கு வயசு என்ன?" அப்படின்னு கேட்டா, "தெரியாது" அப்படிம்பாங்க. ஒரு சில பேருக்கு சொல்லுவாங்க, "என் வயசு இதுக்கு மேல இருக்கும். ஒரு 80க்கு மேல இருக்குங்க" அப்படிம்பாங்க. "உங்க பிறந்த நாள் எப்ப?" அப்படின்னா தெரியாது. அது தெரிஞ்சுட்டா தான் இங்க பிரச்சனையே. நம்ம பிறந்து இத்தன வருஷம் ஆச்சு. இன்னும் என்னத்த சாதிச்சுட்டோம்? இப்படின்றதெல்லாம் நமக்குள்ள இங்க ஏன்னா இங்க சமூக கட்டமைப்புகள் அப்படித்தானே நம்மகிட்ட நம்மள சுத்தி ஏற்படுத்தி வச்சிருக்கு. சாதனையாளன் ஆகணும் அப்படின்னு. அந்த சாதனைய செய்வதற்கு பல சோதனைகளையும் சந்திக்க வேண்டியதா இருக்கு. இப்படி அந்த காலம் என்ற ஒன்றும் நம்ம அறிவு வழியா இங்கு நாள்காட்டிகள் மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. நேரக்காட்டிகளும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. கடிகாரம், கேலண்டர் இந்த 2மே. இதன் வழியாக இந்த காலம் என்ற ஒன்றை நம்ம இவ்வளோ நாள் ஆயிடுச்சு அப்படின்றதெல்லாம் வரும்போது நமக்குள்ள சோர்வுகள் தான் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த நேரத்துக்குள்ள இத முடிச்சிருக்கணுமே அப்படின்றது எல்லாமே அதன் வழியா நீங்க நுட்பமா பாருங்க. இந்த நமக்குள்ள வர சோர்வுக்கு காரணம் இவைகள் தான். சோர்வடையும். இத முடிக்க முடியல இன்னைக்கு. இந்த நாளுக்குள்ள முடிக்கணும். இந்த வருஷத்துக்குள்ள நான் இந்த நிலைக்கு வரணும். இப்படிங்கிறது எல்லாமே இந்த காலத்துக்குள்ள நம்ம பொருத்தி வச்சுக்கிறதுனால தான் இருக்கு. உங்களுக்குள்ள கேள்விகள் எழலாம். அப்ப இதெல்லாம் இருக்கக்கூடாதா? அப்படின்னு. இருந்து நீங்க என்னத்த இங்க வாழ்றீங்க? காலத்தை கடந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் மனதின் வழியா வாழ்றது. மனதின் வழி வாழக்கூடியவர்களுக்கு வயதும் இல்ல, காலமும் இல்ல, நேரமும் இல்ல அப்படிங்கிறது தான். ஆனா அவங்க சிறப்பா செயல்படுவாங்க. எல்லாத்துலயுமே மிக சிறப்பாகவும், மிக நேர்த்தியாகவும், முழுமை தன்மையுடனும் செயல்படுவாங்க. அறிவு வயப்பட்டு இப்படி ஒரு காரண காரியங்களை வைத்துக்கொண்டு வாழ்க்கைய நகர்த்துறவங்களுக்கு நிம்மதியே இருக்காது. சுத்தமா இருக்காது. அவர்கள் எப்பவுமே ஒரு பரபரப்புலயும், ஒரு பதட்டத்திலயும், அ பயத்திலயும் இருக்கிறத நம்ம இன்னைக்கு நெறைய பேர பார்க்குறோம் அப்படித்தான். இன்னைக்கு உள்ள மனித சமூகம் மிக அதிகம் பேர் இந்த நிலையில தான் இருக்காங்க. இப்ப இந்த மனதின் வழியாக நமக்கு ஏற்படக்கூடிய இந்த நிலைகள், உணர்ச்சி, உணர்தல், எண்ணங்கள், நினைவுகள், கனவுகள் இப்படி சொல்லிட்டு போலாம். இதுல எண்ணங்கள், நினைவுகள், கனவுகள் என்பதை இந்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். இப்ப மனம்னா ஓரளவுக்கு அதை பற்றியான புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும்னு நெனைக்கிறேன்.
என்னோட புரிதலிலிருந்து நான் உங்களுக்கு புரிய வைக்கும்போது, அவரவர்களுக்கு நிலைகளுக்கு ஏற்ப அது புரிதலுக்கு ஆட்படும். அந்த நிலைனா என்ன அப்டின்னா, அது விரிவான மனதின் விரிவு நிலைதான். நீங்கள் எதிலுமே உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல், ஒரு திறந்த நிலையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லும் இந்த பாடங்களை எந்த விதமான அடையாளங்களுக்கும் நீங்கள் உங்களை பொருத்திக் கொள்ளாமல், ஒரு ஒப்பீடுகளுக்கும் செல்லாமல் ஏன்னா நம்ம ஒரு உரையாடலையோ, இல்ல ஒரு இதையோ கேட்கும்போதெல்லாம் நம்மளுடைய அறிவு இதற்கு முன் நாம் பார்த்த, கேட்ட விஷயங்களோட பொருத்தி, பொருத்தி பார்த்துக்கிட்டே வரும். ஆமா. அது அறிவு. இது சரியானதா? இப்படிப்பட்ட அது ரொம்ப வேகமா செயல்படும். அது எல்லாமே நீங்க கொஞ்சம் அணைச்சு வச்சுட்டு, எனக்கு எதுவுமே தெரியாது என்ற ஒரு நிலையில் இருந்து இந்த வகுப்புகளை நீங்க ஒவ்வொரு வகுப்புலயும் நீங்க இத கவனிச்சீங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு புரிதல் மலரும் அப்படிங்கிறது நான் விரும்புறேன். அது உங்களுக்குள்ள மலரணும் அப்படின்றது என்னோட விருப்பம். இப்படி அந்த மனதின் வழியாக வரக்கூடிய எண்ணங்கள், நினைவுகள், கனவுகள் அப்படின்னு. எண்ணங்கள் அப்படின்பது, அது எண்ணங்கள தோற்றுவிச்சுக்கிட்டே இருக்கும். மனதனுடைய இயல்பே அதான். அப்படிதான் அது படைக்கப்பட்டிருக்கு. அத போய் எண்ணமில்லாத ஒரு நிலைக்கு போணும்னு சொல்லி ரொம்ப போராட்டமா தியானம் பண்றதும், ஒரு இடத்துல எண்ணத்த குவிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பல பல நாட்களாக முயற்சி செய்வதையும் நம்ம பார்க்கிறோம். நீங்க எல்லாருமே அத செஞ்சிருப்பீங்க நீங்க. மனம் ஒருநிலைப்படணும். மனம் ஒடுங்கணும். ஆ மனமற்ற நிலைக்கு போகணும். மனமற்ற நிலைக்கு போனா நீங்க எங்க போவீங்க? அது ஒரு நிலை. அது அடுத்தடுத்து வர வகுப்புகள்ல நம்ம பார்க்கலாம். இந்த எண்ணங்கள் என்பதே நமக்கு நாம் கடந்து வந்த சின்ன வயது, சிறு வயதிலிருந்து இந்த வயதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, நமக்கு முன் அறிவு வழியாக பதிவு செய்யப்பட்டது எல்லாமே மனம் வழியா செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப எண்ணங்கள் நெறைய வரதானே செய்யும். அது நீங்க என்ன போராடினாலும், அது குறைக்க வேணா செய்யலாம். ஏதோ ஒரு சில பயிற்சிகளை செய்து, எண்ணங்கள் அதிகமாக தோன்றாமல் குறைக்கலாம். எந்த எண்ணமுமே இல்லாம நம்ம ஒரு செயல் செய்யும்போது, அதுல மட்டுமே மனம் எப்ப இருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு செயலை நீங்க மிக விருப்பத்தோட செய்றீங்களோ, இயல்பில் இருந்து செயல்படுறீங்களோ, அதுல நம்ம மனம் அந்த நேரத்துல அதுல மட்டும் இருக்கும். அப்படி செய்யக்கூடிய செயல்கள் எது? ரொம்ப அதிகமான்னா, ரொம்ப ஆழமா பார்த்தீங்கன்னா, உணர்ச்சி, தாம்பத்தியம் என்ற ஒன்றுல முழுமையா நம்ம ஈடுபடும்போது, அதிலயும் முழுமையா ஈடுபடணும். இப்ப இப்ப அதுக்கே நெறைய வகுப்புகள்லாம் நடத்தப்படுது. இது ரொம்ப கீழான நிலை. எந்த உயிரினங்களுமே உணர்ச்சி கொள்வதற்கு ஏதாவது வகுப்பு போய் சேர்ந்து கத்துக்குமா? ஆனா மனிதர்களுக்கு இன்னைக்கு அதுக்குமே வகுப்புகள்லாம் இருக்கு. அது இயல்பில் படைப்பாற்றலால வழங்கப்பட்ட அழகான ஒரு உணர்ச்சி. அது உணர்ச்சி. அந்த உணர்ச்சிக்கு கூட வகுப்புகளுக்கு போய் நீங்க அதன்படி புணர்ச்சி கொண்டால், புணர்ச்சி கொள்ளும்போது அந்த வகுப்பு தான் ஞாபகத்துக்குமே வருமே ஒழிய, புணர்ச்சி என்பது ஒரு அசையும் தியானம் போல. நீங்க புணர்ச்சி என்ற வார்த்தையே இதுக்கும் பொருந்தும். இன்னொன்னு புணர்ச்சி என்பது உயிரோட இணையறது. அதான் அணுக்கள் அப்படின்றது ஒண்ணு தனியா இருக்காது. அது கூடு இணைந்து தான் இருக்கும். ஒரே ஒரு அணு அங்க இருக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது. அணுக்கள் கூட்டமாக தான் இருக்கும். ஆனா எல்லாம் சேர்ந்து இணைஞ்சு இருக்காது. ஒண்ணோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்காது. தனித்தனியா இருக்கும். ஆனா கூட்டமா இருக்கும். அதுபோல அது புணர்ச்சி. அந்த அணுக்கள் பல அணுக்களோடு சேர்ந்து தான் அது காற்றாகவும், வெப்பமாகவும், நீராகவும், நிலமாகவும் மாறிட்டே இருக்கு. உயிரினங்களாகவும் தோன்றிட்டே இருக்கு. உயிர் இன்னொரு உயிரை ஆட்படுத்தும். அது பேரு புணர்ச்சி. இதுக்கும் நம்ம புணர்ச்சின்னு சொல்றோம். அதாவது ஒரு ஆணினமும், ஒரு பெண்ணினமும் இணைந்து, உடலால் இணைந்து செயல்படுறத புணர்ச்சின்னு சொல்றோம். இந்த செயல்ல ஈடுபடும்போது மனம் அதுல மட்டுமே லயிச்சு.
அதுபோல நீங்க விருப்பமா செயல்படுறது. ஒரு இசையை நீங்க வடிவமைக்கிறீங்க. கேட்கும்போதும் அதுல லயிச்சு கேட்கும். அதனால தான் ஒரு நல்ல பாடல கேட்கும்போது, மனம் நல்லா அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்றோம். எதுல லயிக்கிறீங்களோ, ஒரு படைக்கப்பட்ட ஒரு படைப்பு, ஒரு அழகான பூவ ரொம்ப ரசிச்சு பார்க்குறீங்கன்னா, மனம் அங்கேயே இருக்கும். அதுல மட்டும் இருக்கும். அதுலயும் உடனே ஒப்பீடுகளுக்கு போயிரும். நம்ம ஏற்கனவே இப்ப அந்த பூ போல இது இருக்குல்ல, அப்படின்ற மாரி ஆகும். இந்த வாசனை போல இருக்கு. இந்த பூவோட வாசனை மாதிரியே இது கொஞ்சம் இருக்கு. இப்படி ஒப்பீடுகளுக்குள்ள போயிட்டே இருக்கும். ஒரு காட்சியையோ, ஒரு அனுபவத்தையோ நம்ம பார்க்கும்போதோ, கேட்கும்போதோ, சுவைக்கும்போதோ, தொடும்போதோ, ஒரு ஒப்பீடுக்குள்ள போய் தான் அத கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கு மனம். எந்த விதமான ஒப்பீடுகளும் இல்லாமல் நாம் அதை எப்ப என்னோட மனம் அதை முழுமையாக அத பாக்குதோ, அந்த நேரத்துல நமக்கு ஒரு பெரிய அனுபவமும், மலர்ச்சியும், ஒரு நிலையும் நமக்குள்ள ஏற்படுது. இப்ப இந்த எண்ணங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த எண்ணங்கள் தோன்றிட்டே இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நமக்குள்ள பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள், நம்ம ஏற்படுத்திக் கொண்ட அறிதல்ல வச்சிருக்க அறிந்து கொண்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்தும் போயிட்டும் தோன்றிக்கிட்டே இருக்கும். இது எண்ணங்கள். எண்ணங்கள் என்பது நிகழ்காலத்துல நிகழ்வது. இப்ப சும்மா உட்கார்ந்துருக்கோம்னா, நமக்குள்ள எண்ணங்கள். உட்கார்ந்துட்டே எங்கெங்கேயோ போயிட்டு வருவோம். 1960க்கும் போலாம். 2050ல எப்படி இந்த உலகம் இருக்குன்றதும் ஒரு கற்பனைக்கும் முடியும். இது எல்லாமே நிகழ்காலத்துல உட்கார்ந்து நம்ம எண்ணங்களா நமக்குள்ள வந்து போயிட்டுருக்கு. எண்ணங்கள் என்பது நிகழ்காலத்தில் இருக்கக்கூடியது. அடுத்தது நினைவுகள் என்பது இறந்த காலம். நினைவா வச்சிருக்கோம் இல்லையா? இந்த நாள்ல உன்ன பார்த்தேன். அந்த பார்த்த முதல் நாள் அப்படின்னு சொல்றோம். ஒரு காதலியோ, காதலனையோ, அதுபோல ஒரு பெண் பார்த்ததோ, இது ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதுபோல நெறைய நினைவுகள நம்ம வச்சிருக்கோம். ஆ இந்த வருஷத்துல என்ன ஒருத்தன் இப்படி பேசினான் அப்படின்றது, அது மகிழ்ச்சியாவும், வருத்தமாகவும் நெறைய நினைவுகள் நம்மள்ட்ட உண்டு. நினைவு குப்பைகள் நெறைய நம்மள்ட்ட இருக்கும். நினைவுகள் எல்லாமே குப்பைகள்னு சொல்றோம்னா, அதுல அழகான குப்பைகளும் உண்டு. துர்நாற்றம் வீசக்கூடிய குப்பைகளும் உண்டு. அதையும் நம்ம பையில போட்டு சேமிச்சு வச்சுட்டே இருப்போம். அந்த துர்நாற்றங்களையும் அப்பப்ப எடுத்து அப்போ சொல்லுவோம். அ அப்ப அந்த ஒரு பொருந்தாத அததான் நான் குப்பைன்னு சொல்றேன். துர்நாற்றம் வீசக்கூடியதுன்னு சொல்றோம். அது மறதி அப்படின்ற ஒண்ணும் நமக்கு வழங்கப்பட்டிருக்குல்ல. அது மறதின்றதே ஒரு பெரிய வரம். ஆமா. அந்த மறதின்னு ஒண்ணு இல்லன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நெறைய பேர் உயிரோடயே இருக்க மாட்டோம். மறந்து போதல் என்ற ஒண்ணு. அதுல அந்த மறதின்ற ஒரு பை நமக்குள்ள வச்சுக்கணும். அந்த பை கீழ ஓட்டையா இருக்கும். அதுல போடக்கூடிய அந்த நினைவுகள் எல்லாமே அந்த மறதின்ற பையில போடும்போது, அது ஏன்னா கீழ அது தைக்கல. அது ஓட்டையா இருக்கு. அது கீழ போய் காணாம போயிடும். காணாம போகணும் அது. ஆனா இங்க நெறைய பேர் அது பெரிய மூட்டையா வச்சிருக்காங்க அத. அததான் நெறையா சுமக்குறாங்க. அது என் மேல அது நாற்றம் அடிக்குது, நாற்றம் அடிக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கும். அந்த பைய கீழ போடணும். வேற ஒண்ணும் இல்ல. அதுல இந்த அழகான நினைவுகளும் நம்மள்ட்ட உண்டு. அத அப்பப்ப எடுத்து அந்த நினைவுகள எடுக்கும்போது அது வாசனை. அந்த வாசனை நுகரும்போது தான் நமக்குள்ள அழகான ஒரு மாற்றம், ஒரு மலர்ச்சி ஏற்படுதுல்ல. அதை நினைவுகள் என்ற ஒரு பை வச்சுக்கணும். அதுல வச்சுக்கலாம். அழகான நினைவுகள் அந்த பையிலயும், இந்த துர்நாற்றம் வீசக்கூடிய நினைவுகள அந்த ஓட்ட பையிலயும் பிரிச்சு போடணும். இது பிரிச்சு போட தெரியல. அவ்வளோதான். அதுல போட்டு அது அவ்வளோதான். திருப்பியும் நீங்க மறதின்ற பைக்குள்ள போய் கைவிட்டு தொலாவுனீங்கன்னா, வெறும் பை தான் இருக்கும். அங்க ஒண்ணும் இருக்காது. அப்படிதான் இருக்கும். இந்த அழகான நினைவுகள் உள்ளான பைய நீங்க எப்ப வேணாலும் அதுலருந்து எடுத்து திரும்ப திரும்ப அப்படித்தானே நம்ம படிக்கிறோம். என்னுடைய காதலி, முதல் முதல் எனக்கு எழுதிய கடிதம், காதலன் எழுதிய கடிதம் அப்படின்றதெல்லாம் நம்ம பத்திரமா நெறைய வச்சிருக்கோம். அத படிக்கும்போதும், நமக்குள்ள ஒரு அழகான ஒரு உணர்வு நிலை வந்து போகுது. இதெல்லாம் மனதிற்கு உண்டான அழகான செயல்கள்.
இப்படி. இது நினைவுகள். கனவுகள் என்பது கனவு காண்றோம் அப்படின்னு சொல்றது வேற. இன்னொன்னு அந்த கனவு மூலியமா அ வரையறுக்கிறோம் இல்லையா? அதாவது எதிர்காலத்த வந்து வரையறைக்கக் கூடாது. அதாவது வரையறுத்தோம் அப்படின்னாவே, திட்டமிடல் இருக்கலாம். திட்டமிடல் எல்லா உயிர்களுக்கும் வழங்கப்பட்டது. அது இருக்கு. திட்டமிடல் என்பது ஒரு தாவரம் கூட திட்டமிடும். பருவகாலம் அடுத்து வரப்போகுது அப்படின்னா, அந்த சூழல்ல அ ஒரு சூழல் அங்க மாற்றம் அடைய போகுது. இனி வரும் காலங்கள்ல. ஏன்னா பருவ காலத்தை நல்லா புரிஞ்சு கொண்டிருப்பது பிற உயிரினங்கள் தான். அதுல தாவர இனங்கள் மிக சிறப்பா அதுல செயல்படும். அதுபோல எல்லா உயிரினங்களுக்குமே பருவ காலத்தை பற்றியான ஒரு புரிதல் முன்னரே அது பிறகு வரக்கூடக்கூடிய பருவநிலை மாற்றங்கள முன்னரே அறிந்து, புரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய நிலை எல்லா உயிரினங்களிலும் உண்டு. மனிதர்களுக்கு வானிலை அறிக்கை தான் இங்க சொல்லணும். மழை பெய்யக்கூடும், இடியுடன் மிதமான மழை, காற்று வீசக்கூடும், வெப்பம் இவ்வளோ டிகிரி வரப்போறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் சொல்றதும், இப்படி ஒரு அறிவிப்பு மூலியமா, ஊடகங்கள் மூலியமா வரும்போது, அந்த மனநிலை இப்போ அவங்க நாளை, நாளை மறுநாள் வெப்பம் இந்த அளவு இருக்க வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டாவே, இது நமக்குள்ள அத கேட்டுட்டோம் அப்படின்னாவே, இன்னையிலேருந்தே நம்ம உடம்புல ஒரு எரிச்சல். இத நோக்கியே நமக்கு இருக்கும். நாளைக்கு வெயில் அதிகமா இருக்கும். பிள்ளைங்கள வெளியில அனுப்பக்கூடாது. போனா கொடை எடுத்துட்டு போணும். அதாவது மனிதர்கள் மனம் வழியாக ஒரு உணர்வு நிலை எடுக்கும்போது, சூழலே மாத்திரும் அது. ஆமா. வரப்போறது அதுல ஒண்ணும் நம்ம இறந்து போறது இல்லையே! இத ஏன் முன்னாடிலாம் தகவல் குப்பைகளா நமக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நான் இதுல இப்ப சொல்ல வர்றது. எது இருக்கோ அத ஏற்றுக்கொண்டு அதன்படி நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா? இதுல இந்த ஒரு நிலையில தான் இன்னைக்கு இந்த ஜோசியம் என்ற ஒண்ணும், இவ்வளோ பெரிய வளர்ச்சியில நிக்கிறதும், அவர்களை அவர்கள்ட்ட கொண்டு போய் எல்லா பணத்தையும் கொட்டுறதும் இன்னைக்கு பார்க்கிறோம். நான் முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கைய. நம்மள விட யாரோ ஒருத்தன் அவன் யாருன்னே தெரியாது. யாரோ சொன்னாங்கன்னா அவன போய் பார்த்து நம்ம வாழ்க்கைய அவன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோமே! இது எவ்வளவு அ அசிங்கமா இருக்குல்ல அப்படின்றது தான். இப்படி அந்த கனவுகள் என்பது எதிர்காலத்தை நோக்கிய ஒரு கனவா வச்சுட்டு, அதை அந்த கனவுகள் மூலியமா உங்களுக்கு வர்றது என்ன அப்படின்னா, அச்சம் இப்படி நடக்குமோ? இத்தன வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இப்படி ஆயிடுவோமோ? இந்த மாரி போயிடுமோ? அ பிள்ளைகளே அப்படித்தானே நெனச்சு வளர்க்குறோம். நீ இவன் வளர்ந்து பெரிய ஆள் ஆவானா? இன்ஜினியர் ஆவானா? டாக்டர் ஆவானா? எப்படியோ எத்தனையோ விஷயங்கள். இப்படி இப்படி இருப்பதனால அவர்களை அத நோக்கியே இப்ப உள்ள மகிழ்ச்சியும் தொலைச்சு, அவங்கள ஒரு கட்டுக்குள்ள ஆளுமைப்படுத்தி, அதிகாரம் செலுத்தி வளர்க்கக்கூடிய ஒரு போக்கும் நம்மள்ட்ட இருக்கு. இப்படிலாம் வளர்த்தா தான் அவன் இந்த மாரி பெரிய ஆளா வருவான். ஒரு தாவரம், ஒரு விதை நான் உங்கள்ட்ட குடுக்குறேன். ஒரு கொடி, அவரை கொடியோ, இல்ல ஒரு கொத்தவரங்கா கொடியோ, நான் ஒரு ஒரு கொடி வகை ஒரு விதைய நான் உங்கள்ட்ட குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. உங்க எல்லாருக்கும் நான் அனுப்புறேன் கொரியர். நீங்க அத எடுத்து வளர்க்கணும்னு சொல்றதா நான் சொல்லியிருக்கேன். சரி நீங்க அந்த விதைய மண்ணுல வச்சு, இல்ல ஒரு தொட்டியில வைக்கிறீங்கன்னு இன்னைக்கு எல்லாருமே அடுக்குமாடி குடியிருப்புல அதிகம் பேர் இருக்கிறதுனால தொட்டியில வைக்கிறீங்கன்னு அது கொடி படர்ந்து வளரும். வளரணும். சரி ஒரு பெரிய தொட்டி. இல்ல முதல்ல தொட்டியில வளர்த்துட்டு, அப்புறம் நீங்க தரையில அத மாத்திக்கலாம். அப்படி அந்த விதை போட்டு, மண்ணுல விதைய போட்டு மூடிடுவீங்க. அதன் பிறகு அதுக்கு என்ன குடுக்குறீங்க? தண்ணி. தண்ணி மட்டும் தான். அந்த ஈரம் அதுக்கு வேணும். அதன் பிறகு அது முளைவிட்டு வளருது. அது ஒரு 5, 6 இலைகளை விட்டு வளர்ந்த பிறகு, செடி என்ற நிலையிலிருந்து, அதன் பிறகு அது கொடி அப்படின்ற ஒரு நிலைக்கு வளர்ச்சி அடையும்போது, அதிலிருந்து ஒரு கொடி படர்வதற்கு உண்டான ஒரு நீண்ட ஒரு இது வரும். அது வந்த உடனே என்ன செய்வீங்க? அடுத்தது, ஒரு பக்கத்துல ஒரு குச்சி வைப்போம். இப்ப இது கொடி வளர ஆரம்பிச்சுன்னு சொல்லி, இப்ப தொட்டியிலிருந்து
மண்ணுக்கு நிலத்துக்கு மாத்துவோம். இல்லன்னா ஒரு பெரிய தொட்டிக்கு மாத்திருவோம். ஒரு நீளமான ஒரு குச்சிய வச்சுடுறீங்க. அதுல அதை படர விடுறீங்க. அது படர்ந்து, அதுவும் வளர்ந்து, அதன் பிறகு அது இன்னும் பெருசா வளரும்போது, அடுத்த நிலைக்கு போகணும். இந்த குச்சியும் அத தாண்டிருச்சு அப்டின்னா, அடுத்து நீங்க ஒரு பந்தல் போடணும். பந்தல் போட்டு அதுல நீங்க படர விட்டுருவீங்க. அதுல படர விட்ட பிறகு, இந்த செடிக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா, தண்ணி தான் குடுக்குறீங்க. அது வளர்வதற்கு ஒரு துணை கூட இருக்கீங்க. அவ்வளதான். அது படரும் நிலைக்கு வரும்போது, ஒரு பந்தல் போட்டு அதுல படர விட்டுறீங்க. அப்பயும் நீங்க அதுக்கு தண்ணி மட்டும் தான் குடுக்குறீங்க. இன்னும் அதிகமா போனா, ஏதோ நீங்க யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி கொஞ்சம் உரம் போடலாம். இது இந்த உரம் போட்டா நல்லா வளரும் அப்டின்னோனே, நீங்க உரத்தை போடலாம். அதை தாண்டி என்ன செய்றீங்க? பிற உயிரினங்கள் அதை மேய்ஞ்சு சாப்பிட்றக்கூடாது. ஆடு, மாடுகள் மேய்ந்துறக்கூடாதுன்னு ஒரு வேலி வேணா போடலாம். நிலத்துல வச்சிருக்கீங்க, ஒரு தோட்டத்துல வச்சிருக்கீங்கன்னா, வேலிகளை பாதுகாப்புக்கு ஒரு வேலி அமைப்பீங்க. அது நல்லா படர்ந்து, பூத்து, காய்த்து வந்த பிறகு, அந்த காய்களை பறிச்சு நீங்க பயன்படுத்திப்பீங்க உணவுக்கு. இப்படித்தான் நம்ம பிள்ளைகள நம்ம வளர்க்கணும். வளர்க்கணும்னு சொல்றதோட கூட வாழணும். நீங்க அந்த தாவரத்துக்கு கூட வாழ்ந்தீங்க. நீங்க அத வளர்க்கவே இல்ல. நீங்க புடிச்சு இழுத்தீங்களா? "நீ இப்படி வளர்ந்துரு. இத்தனை இலைய விடு. உன் இலை இந்த பக்கம் வரக்கூடாது. இந்த பக்கமா வரணும்." அப்படின்னு ஏதாவது பிடிச்செல்லாம் இழுத்து பண்ணீங்கன்னா, அந்த செடி செத்துரும். கருகி போயிடும். நீங்க எதுவுமே பண்ணல. அது கூட வாழ்ந்தீங்க. இப்படிதான் பிள்ளைகளோட வாழணும். அவர்கள் தானா வளருவாங்க. நம்ம வளர்க்கவே இல்ல. அவங்க தானா தான் வளருவாங்க. அவர்களுக்கு தேவைகள் என்னவோ, அந்த தேவைகளை புரிந்து கொண்டு, இது தேவையா என்பதையும் புரிந்து கொண்டு கூட வாழ்றவங்க தான் பெற்றோர் அப்படின்பது. வளர்க்கிறவங்க பெற்றோர் இல்ல. வளர்க்கிறவங்க பெற்றோரே கிடையாது. ஆடுகளையும், மாடுகளையும் வளர்க்கிறவங்களுக்கு பேரு வேற. அதுபோல வளர்க்கணும்னு சொன்னாவே அந்த அர்த்தம் தான். வாழணும் என்பதுதான். இப்படி அந்த ஒரு கொடி தாவரத்துக்கு நீங்க என்னெல்லாம் செய்தீங்களோ, அப்படிதான் இந்த குழந்தைகளுக்கு எது தேவை அப்படின்பதை பூர்த்தி செய்து, அவர்களை அந்த கூடவே வாழ்ந்து ஒரு வாழக்கூடிய நிலை தான் இது. இதுல நீங்க எதிர்காலத்தை, அந்த கனவுகளை உங்களுக்குள் நீங்க காண்ற கனவு. என் பையன் படிச்சு இப்படி ஆகணும்ன்றது நீங்க காண்ற கனவு. அந்த பிள்ளைக்கும் கனவுகள் இருக்குல்ல. இதுதான் இது எல்லாமே மனம் தானே. நீங்க உங்க மனதின் வழியா ஒரு கனவு காண்றீங்க. அதை இன்னொருத்தர் மேல திணிக்கும்போது, அந்த குழந்தை, அந்த பிள்ளையோடைய உரிமையை பறித்தலும், உரிமையில தலையிடுறதும், நீங்க 2மே செய்றீங்க அதுல. அப்ப இதுல கண்டிப்பா அச்சம் வரும். இப்ப இருக்கக்கூடிய இணக்கமான நிலையும் போயிடும். அந்த பிள்ளையோட நீங்க இணக்கமா இப்ப உள்ள பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க. எங்க அம்மா, அப்பா தொல்ல தாங்க முடியலன்ற பிள்ளைங்க சொல்றது அதிகம். நட்பு போல இருக்கக்கூடிய பெற்றோர்களும் இருக்காங்க. அந்த நிலை எல்லாருக்குள்ளயும் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப இந்த கனவுகள் என்பதை நீங்கள் இப்படி புரிந்து கொள்ளும்போது, இது ஒரு மேம்போக்கா மனம் மட்டும் அப்படின்றத சொல்லல நம்ம சொல்லிட்டு உங்களுக்கு நான் இந்த வகுப்ப சொல்லிட்டு போயிடலாம். ஆனா வாழ்க்கையில நம்ம இத எதுலெல்லாம் வச்சு நம்ம வாழ்றோம் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளும்போது தான், இந்த மனம் என்பதை நீங்க முழுமையா புரிந்து கொள்ள முடியும் என்பதுக்காக தான் இந்த விளக்கங்கள் நம்ம கொண்டு போறோம். இந்த எண்ணங்கள் என்பது நிகழ்காலத்துல அது எதிர்காலத்த நோக்கியும் இருக்கும். இறந்த காலத்த நோக்கியும் எண்ணங்கள் வந்து போகும். ஆனா நிகழ்காலத்திலிருந்து தான் அத எண்ணுவோம். அந்த எண்ணங்களை ஒரு ஆழ்ந்து நம்ம கவனிக்கும்போது, சாட்சியா நின்னு கவனிக்கணும் அப்பப்ப. இது ஒரு நல்ல ஒரு செயல்முறை. இது பயிற்சி இல்ல. இத நீங்க பயிற்சின்னு கூட வச்சுக்கணும். இது நான் பயிற்சியா எதுவுமே செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். இது ஒரு சாட்சியா நீங்க இருக்கீங்க. உங்க மனம் எதையோ நெனச்சிட்டு இருக்கு. இத தள்ளி இன்னொரு நபரா நின்னு நீங்க இத வேடிக்கை பார்க்க முடியும். உங்களையே நீங்க வேடிக்கை பார்க்க முடியும். இப்ப நீங்க ஒரு நடிகர்ன்னு வச்சுக்கோங்க. உங்கள வச்சு ஒரு படம், ஒரு நாடகமோ, ஒரு படமோ எடுக்கிறோம். அந்த காட்சிகள்ல நீங்க நடிக்கிறீங்க. ஒரு பதட்டமான, ஒரு அழுகை, அ நாடகம்னாவே அழுகதான். இல்ல மகிழ்ச்சி, ஏதோ ஒண்ணு நடிச்சு முடிச்சுட்டீங்க. இத பதிவு பண்ணிட்டாங்க. எல்லா வேலைகளும் முடிஞ்சு திரைக்கு வருது. வந்த உடனே இந்த காட்சிய நீங்களும் உட்கார்ந்து பார்க்குறீங்க.
ஒரு சேர்ல உட்காந்து நீங்க பார்க்குறீங்க. இங்கே நீங்க இருக்கிறதும் நீங்க தான். அந்த காட்சியில இருக்கிறதும் நீங்க தான். இந்த 2 நபர் இருக்கீங்க நீங்க. இத சாட்சியா நின்னு பார்க்கக்கூடிய 3வது நபராவும் அங்க இருப்போம். மனம் அப்படின்ற ஒண்ணு. உட்கார்ந்திருக்கிறது ஒண்ணு. இது உடல். இங்க காட்சியே எதிர்ல இருக்கு. அது எப்பவோ நடந்த ஒரு நிகழ்வு. பதிவு செய்யப்பட்டது. இதிலிருந்து நம்ம பண்ணுவோம்ல, நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமே இத, அப்படின்னு யோசிப்போம் பார்த்தீங்களா? அதுதான் சாட்சியா நின்னு பார்க்கிறது. அப்படி இந்த நிகழ்காலத்துல நீங்க ஒரு பயணத்துல இருக்கும்போதோ, இல்ல சும்மா வீட்ல இருக்கும்போதோ, தூக்கம் வருவதற்கு முன் படுத்திருக்கும்போதோ, உங்கள் மனம் நிறைய எண்ணங்கள எண்ணும். அப்போ ஒரு 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 திருப்பத்துல அத அப்படி உத்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஏன் இதெல்லாம் நினைக்குது இது? இந்த மனம் ஏன் இந்த நினைவுகள்லாம் கொண்டு வருது? நாளைக்கு கதை நாளைக்கு. இன்னைக்கு இப்ப இப்ப நான் தூங்கப் போறேன். இப்ப இதுக்குள் அப்படியே ஒடுங்கி அந்த புள்ளிக்குள்ள வந்துரும். இதுக்கு பெரிய பயிற்சி ஏதாவது உண்டான்னா, ஒண்ணும் இல்ல. அப்படி நீங்க வந்து நிறுத்தினாலும் திரும்பவும் அது விரியும். போகும், வரும். புடிச்சு, புடிச்சு அத நம்ம உத்து பார்க்கலாம். வேடிக்கை பார்க்கணும். வேற ஒண்ணும் இல்ல. ஓ! நீ இதெல்லாம் நினைக்கிறியா? சரி, சரி. நீ எவ்வளவு தூரம் நினைக்கிறன்னு பார்க்குறேன். சரி எவ்வளவு தூரம் என்னலாம் நினைக்கப் போற? பார்க்கலாம். அப்படின்னு அந்த ஒரு சாட்சியா நின்னு பார்க்கக்கூடிய ஒரு செயல நீங்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணங்கள் வந்து குறைய ஆரம்பிச்சுரும். இப்போ குறைய துவங்கும்போது, நமக்குள்ள ஒரு நிதானமான ஒரு நிலையும் நமக்குள்ள ஏற்படும். இது ரொம்ப மிக எளிமையானது. சாட்சியா நின்னு பார்க்கணும். அவ்வளவுதான். அதுக்குள்ளேயே நம்ம சிக்கிட்டு இருந்தோம்னா, அதுதான் நாம் அப்படின்ற மாரி ஆயிடும். அப்படி சிக்கினவங்க தான் தற்கொலையும் பண்ணிக்கிறவங்க அப்படித்தான். இந்த மனம் தானே அதுக்கு காரணமா சொல்றாங்க இல்லையா? மனம் உடைந்து தற்கொலை பண்ணிக்கொண்டு இறந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மனம்ன்றது ஒரு கருவி. அது நெறைய இப்படிதான் கொண்டு வரும். ஆழ்ந்த வருத்தங்கள கொண்டு வரும். துள்ளி குதிக்கக்கூடிய மகிழ்ச்சிகள கொண்டு வரும். ஒரு நிதர்சனமான ஒரு நிலைக்கும் கொண்டு வரும். எப்படி வேணா கொண்டு வரும். அது எல்லாமே எனக்கு வழங்கப்பட்ட மனம் செய்யக்கூடிய ஒரு கூத்து. அதை நான் முழுமையாக அறிந்து, புரிந்து, உணர்ந்து கொண்டேன் என்ற ஒரு நிலைக்கு நம்ம போகணும். இந்த எண்ணங்கள் அப்படின்றத நிகழ்காலத்துல இருக்கும்போது, நீங்க அப்பப்ப அத சாட்சியா நின்னு பார்க்கும்போது அது குறையும். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னாவே, இந்த கனவுகளும், நினைவுகளுமே இல்லாம குறைஞ்சு போயிடும். இருக்கவே இருக்காது. ஒரு கட்டத்துக்கு மேல இருக்காது. திட்டமிடல் என்பது வேறு. கனவுகள் அப்படின்றது எதிர்காலத்த வரையறுக்கக் கூடாது. அதாவது நான் சொல்ல வந்ததுல, ஒரு மீன் கூட நீரில் இருக்கக்கூடிய மீன் கூட அடுத்து வர மழைக்காலங்கள் அதிகமா இருக்கும். இல்ல அடுத்து மழை இருக்காது. நீர் வற்றி போகும் அப்படின்ற ஒரு நிலையும் அவங்களுக்கு அதுக்காக அவங்க கவலைலாம் பட மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு மனம் அவ்வளோ பெரிய மனம்லாம் இல்ல. கவலைப்பட மாட்டாங்க. சூழல மாத்திக்க முடிஞ்சா மாத்திப்பாங்க. மீன் நீர்ல இருக்கக்கூடியவர்களுக்கு சூழல மாத்தக்கூடிய நிலை ஏற்படாது. இல்ல அந்த ஆறோ, ஏதோ வழிஞ்சு போகுதுன்னா, அது வழியா நீந்தி போக முடியும். அதுபோல மற்றது தாவரங்கள், இப்ப புல்லின வகைகள், புற்கள் இருக்கு அப்படின்னா, அங்க கடுமையான வறட்சி, நீரே இல்லாம போயிடும் அப்படின்னோனே, புதிய புற்கள் முளைக்காம, தன்னோட இனத்த பெருக்காம சுருக்கிக்கும். இருக்கிற புற்கள் வேட்கையோட, வேண்டுதலோட மழை வேணும்னு சொல்லி ஏக்கத்தோட இருக்கும். அங்க உள்ள தாவரங்கள்லாம் ஏக்கத்தோட விண்ணோக்கி மழை வேண்டும் என்ற விருப்பத்துல இருக்கும். எல்லா உயிர்களுக்குமே விருப்பங்கள் உண்டு. அது அடுத்த வர வகுப்புகள்ல நம்ம பார்ப்போம். இந்த விருப்பத்தின் பெயரால் வழங்கப்படுவதுதான் மழை எல்லாமே. மழையும். அந்த உயிரினங்களின் விருப்பம். இத நம்ம இங்க அறிவா நம்ம எப்படி வச்சிருக்கோம்? மரம் நடுவோம், மழை பெறுவோம்னு சொல்றோம். நட்ட மரங்களால மழை வரவே வராது. இயற்கையா இருக்கக்கூடிய மரங்களால் தான், தாவரங்களால் தான் மழையே பொழிகிறதே தவிர, நீங்கள் நட்ட மரங்களை நட்டு, அது வேர்கள்ல கொண்டு போய் நீங்க தண்ணீய ஊத்திட்டே இருந்தீங்கன்னா,
அவ உங்களுக்காண்டி காத்திருக்கும். இன்னைக்கு கொண்டாந்து தண்ணி ஊத்துவாங்களா அப்படின்ற நிலைக்கு போயிடும். அவைகள்லாம் வேலை தான் செய்யுமே தவிர, இயல்பில் இருந்து விண்ணாற்றலை ஈர்த்து மழையை ஈர்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த தாவரங்கள் இருக்காது. இப்படி அந்த சாட்சியா நின்னுங்க நீங்க பார்க்க பார்க்க, உங்கள் மனதில் அந்த அலைச்சூழல் குறைந்து, உங்களுக்குள் அது ஆட்படும். உங்கள்ட்ட மகிழ்ச்சி இது மட்டும் தான் வெளிப்படும். அந்த நிலைக்கு நீங்க போம்போது உங்க உடல்ல சோர்வே ஏற்படாது. நோய்கள் வராது. எப்பவுமே நீங்க ஒரு மகிழ்ச்சியான மனிதராக இயங்கிக் கொண்டே இருக்கின்ற ஒரு நிலையில நீங்க இருப்பீங்க. அளப்பரிய செயல்கள் எல்லாம் செய்வீங்க. அந்த மனமே நீங்களா அங்க இருப்பீங்க. இந்த எண்ணங்கள், நினைவுகள், கனவுகள் என்பதை நீங்க இதன் வழியா நீங்க புரிஞ்சுக்குங்க. இந்த மனம் என்ற ஒன்று ஒரு அளப்பரிய வரையறைகளுக்கு ஆட்படாத எல்லையற்ற தன்மையில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதான் ஒரு விமானம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுல ஏறி அமர்ந்து முழுவதும் பறந்து திரியக்கூடிய ஒரு கருவிதான். அதை நீங்க மிக சிறியதா இருசக்கர வாகனம் போல பயன்படுத்தாதீர்கள் என்பதுதான் இதுல நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னும் மனதில் ஏற்படக்கூடிய நம்ம போன வார வகுப்புலயும் பார்த்தோம். அகந்தையின் வெளிப்பாடுகள். அ அதுபோல அகந்தை, அ அதிலிருந்து வரக்கூடிய பெருமை, பொறாமை, இச்சை, இதெல்லாமே அடுத்தடுத்த வகுப்புகள்ல, வாரங்கள்ல நம்ம இன்னும் விரிவா அத பார்க்கலாம். இதோடு இந்த உரையை நான் முடிக்கிறேன். நன்றி. நன்றி மாஸ்டர்.